முதலாக மதுரையில் கணிதம் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த காலேஜில் தான் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அப்போது கணிதம்னா யாருக்கும் என்னன்னு தெரியாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தான் வந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பல்கலைக்கழகத்தில் கல்லூரியில் எத்தனையோ டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அப்போ கணிதத்துறை வந்த பொழுது ஆரம்பிப்பதற்காக அப்பொழுது முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் போயிருந்தார். போனோன்னே அவர் வந்து மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து நீங்கள் கணிதம் எடுத்து படித்தா வாழ்க்கையில் முன்னேறலாம், கணிதம் வந்து மிக முக்கியமானது, அதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு கொடுக்கப்பட்ட 5 நிமிடம் தான், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன தான் பேச போகிறாருன்னு அந்த மாணவர்கள் எல்லாம் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். ஏன்னா கலைஞர் ரொம்ப மிகவும் அதிகமாக பேசக்கூடிய சிறந்த பேச்சாளர்கள் ஒருவர், தமிழ் அதிகமாக பேசுவார். அப்படியாப்பட்ட கலைஞர் என்ன தான் பேச போகிறார். கலைஞர் அவர்கள் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி வராரு, மைக்கை பிடிச்சோன்னே பேசுகிறாரு. 18 20 கூட்டிச் சொல்லுதல் மனக்கணக்கு, 20 18 கூட்டிச் செல்லுதல் காதல் கணக்கு, செட்டியார் சீமையிலே அட்டி இன்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மகளிர்தம் அடுப்படியில் கறிக்கோட்டால் கிறுக்குவது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு. அப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க வாழ்க்கை கணக்கை சரிவர படிக்க கணிதம் பாடம் எடுத்து படிப்பீர், வாழ்க்கையில் முன்னேறுவீர் என்று சொன்ன உடனே மாணவர்கள் அனைத்து பேரும் எழுந்து நின்று அவருக்கு கைத்தட்டி உற்சாகம் படுத்தினார்கள். அப்படி என்றால் அன்று ஆரம்பித்த கணிதத்துறை இன்று சயின்ஸு மேக்ஸ் இரண்டும் படித்தவர்கள்தான் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள், சாதனையாளர்களாக உருவாகிறார்கள். அதுக்கு அறிவியலும் கணக்கும் இன்னைக்கும் முக்கியமானதாக போற்றப்படுகிறது.